ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேபி பொட்டேட்டோவை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு இது 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறுனதும் இதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். நான் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பொட்டேட்டோவை இது கூட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த பொட்டேட்டோ லேசாக கலர் மாறணும். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ லேசாக பொட்டேட்டோ கலர் மாறினோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் போல் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குனதும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சரி, இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.